சரி, இது நம்மட முதலாம் தவணைக்கான மாதிரி பரீட்சைகள் அதுக்குரிய வீடியோக்கள் கிளாஸுகளை பார்த்து வரோம். அதில் ரெண்டாவது கிளாஸுக்குரிய, அதாவது ரெண்டாவது முதல் பேப்பருக்குரிய இரண்டாவது கிளாஸ் ஆல்ரெடி 15 வினாக்களை பார்த்தோம். இதில் தொடர போகிறது 16ல் இருந்து. சார், இதை பார்க்கணும். 16வதுல இலேசான அழுத்தமான உராய்வில்லாத ஒரு கப்பிக்கு மேலாக செல்லும் இலேசான இலையிற முனைகள்ல W1 W2 எனும் இரு நிறைகளையுடைய கூற்றிகளை நினைச்சிருக்கிறார். கப்பியை சொல்றாரு, இது நிலைக்குத்தாக மேல் நோக்கி G என்ற ஆர்முடுகளோடு செல்ற ராக்கெட்ல இருக்கிறான் அல்லது ஒரு உயரத்தில். குச்சிகள் இணைக்கப்பட்ட இலையில எவ்வளவு இழுவை விருத்தியாகும். இதை பா, இது ஒரு கப்பி, இங்க ஒரு திணிவு இருக்குது, W2 ஒன்று எடுப்போம், நிறையுது. இங்க ஒன்று W1 எடுப்போம். இது பாருங்க, இந்த இணைச்சிருக்கிற இது ஒரு ராக்கெட் இருக்குது. முழு சிஸ்டமும் மேல் நோக்கி போகுது. ஒரு குறிப்பிட்ட ஆர்முடு G என்றே சொன்னாரு நமக்கு. G என்ற ஆர்முடுகளோட மேல் நோக்கி போகும். G ஈர்ப்பு ஆர்முடுகள் தான். ஸோ பாருங்க, இப்படி ஒரு ஆர்முடுகளோட போகும். ஈர்ப்பு ஆர்முடுகள்ன்ற பரம்பரை மேலே போகும். இப்போ நான் இந்த இலையில உள்ள இழுவை என்ன இது கேள்வி. சரி, இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் இந்த கப்பி தொடர்பாக என்ன கப்பில தானே நம்பி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ரெண்டு திணிவும் இலைக்கு மேலால சொல்லுவோம், கப்பிக்கு மேலால போற இலையில நுனிகள்ல இந்த ரெண்டு பேரும். அப்ப கப்பி தொடர்பாக இவர் எங்க இயங்குவாரு? கீழ் நோக்கி. இப்ப நான் உதாரணம் ஏன் சொல்றேன்னா, இவரை விட இவர் பாரம் குறைஞ்சதுன்னு எடுப்போம். அதனால கப்பி தொடர்பாக இவர் கீழே இயங்குவார் ஒரு ஆர்முடுகளோட. அந்த ஆர்முடு எடுப்போம் A. கப்பி தொடர்பாக இவர் மேல் நோக்கி இயங்குவார் A-யோட. கப்பி தொடர்பாக நம்ம வளமையாக இந்த கப்பி ஓய்வில் இருக்க, வளமையாக சிற கேள்வி 2.3 இது ஓய்வில் இருக்க. இது பாரம் கூடினது, இது குறைஞ்சது விட்டோம்ன்றா இது கீழே ஓடி வரும், இது மேலே போகும். ரெண்டு ஆர்முடுகள்ன்ற பரமுன்னு சமம். ஏனென்றால் இலேசான நீலா இலையிற முனைகளுக்கு நான் சொல்கிறோம். அப்ப இந்த முனை பதிகிற பரங்குகளில் தூரத்துக்கு தான் ஒவ்வொரு செகண்டுக்கும் இது மேலே உயர்வாரு. ஆகவே உங்களோட ஆர்முடுகள்ன்ற பரமுன்னு சமம். இது தெரியும் எல்லாருக்குமே. அப்ப இதன்படி கதைப்போம். கப்பி தொடர்பாக இது கீழே ஏயோடையும் இது மேலே ஏயோடையும் போகும். ஆனா இதெல்லாம் எங்க இருக்குது இப்போ? இப்ப நீங்க இன்னொன்னு சொல்லுங்க, இந்த A வந்து G-யை விட பெரிதா இருக்குமா சின்னதா பருமன்ல? சொல்லுங்க வேற. நீங்க யோசிக்கணும் பார்ப்போம், எப்படி இருக்கும்? G-யை விட பெரிதா சிறுதா? G-யை விட சின்னது. ஏன் அப்படி சொல்றோம்ட்டா பாருங்க, இது நான் சொல்றது தம்பி கப்பி தொடர்பானது. விளங்கிட்டு இருக்கணும். கப்பி ஓய்வில் இருந்தா இப்ப இவரு எடுத்தாலும் சரி, இவர் எடுத்தாலும் சரி, இவர் எடுக்குமே, இவர் மேல போறாரு. நான் மாறி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதை பாரமானது உங்களுக்கு சொன்னேன். அப்ப இது கீழேயே, இது பாரம் குறைஞ்சதுண்டா மேலே பாரம் குறைஞ்சது. இவரை பாருங்க, இவருக்கு கீழே நிறைய போதும் நிறை, மேலே இழுவை. அப்ப இவருக்கு கீழே உள்ள விளையுள் விசை நிறையிலிருந்து இழுவையை கழிக்கிறது. அப்ப நிறைய விட சிறிய விளையுள் விசையோட தான் கீழே போகும். விளையுள் விசை நிறைய இருந்தா தான் அவர் ஆர்முடு G விளங்கணும். அது பாருங்க, விளையுள் விசை நிறைய இருந்தா தான் நிறைய திணிவாள விரிக்க G கிடைக்கும். ஆனா இப்ப இவருக்கு விளையுள் விசை நிறைய இல்லை. ஏனென்றா கீழே நிறை இருக்குது, மேல இழுவை இருக்குது, இழை இழுத்து பிடிக்கும். அப்ப கீழ் நோக்கிய விளையுள் விசை நிறையிலிருந்து இழுவையை கழிக்கணும், அதாவது நிறைய விட சின்னது. அப்ப விளையுள் விசை நிறைய விட சின்னதுன்னா எக்ஸலரேஷன் G-யை விட சின்னது. அப்ப இவர் ஆர்முடு கீழே G-யை விட சின்னது. அதே போல இவர் ஆர்முடு மேல அதே ஆர்முடு தானே பருமன், G-யை விட சின்ன ஆர்முடுகள் தான் A. சரி, இப்ப அடுத்தது சொல்லுவோம். இவர் இப்ப சொல்லுவோம் புவி தொடர்பான ஆர்முடு விளங்குதா? இப்ப சொல்லுங்க, நம்மளோட முழு தொகுதியும் பூமி தொடர்பாக மேல் நோக்கி G-யோட போகுது. ராக்கெட்ல இருக்குது அல்லது ஒரு லிஃப்ட் எலிவேட்டர்ல இருக்குது, எலிவேட்டர் மேல G-யோட போகும். அப்ப கப்பி தொடர்பாக இது மேல் நோக்கி A என்றால் புவி தொடர்பாக எவ்வளவு? கப்பிட ஆர்முடுகளையும் கூட்டணும். விளங்குதா? அது கூட்டணும். அவ பாருங்க, என்ன பாருங்க, கப்பியை நான் P என்று எடுக்கிறேன், இந்த குச்சியை B என்று எடுத்தா தம்பி இங்க பாருங்க, ஆர்முடுகள் சொல்லக்குள்ள எக்ஸலரேஷன் யாருண்டா BE அப்படின்னா புவி தொடர்பாக இந்த பிளாக் கூட்டிட ஆர்முடுகள். இங்க பாருங்க, A BW BP
கப்பியை பி என்று எடுப்போம், சக ஏ பி பாருங்க இ என்று வரும். அப்ப எதான் சொன்னேன் நான் உங்களுக்கு, கப்பி தொடர்பாக குச்சிட ஆறுமுடுகளோட இந்த கப்பிட ஆறுமுடுகளை கூட்டணும். வேண்டாம், இது புவி தொடர்பாக கப்பிட ஆறுமுடு கூட்டினா சரி. அப்ப இதான் சமன்பாடு. அப்ப இதன் படி பாருங்க, நமக்கு கப்பி தான் எங்க போகுது, மேல ஜியோட போகுது. அப்ப நான் புவி தொடர்பான ஆறுமுடுகள் எழுத போறேன். இது மேல் நோக்கியே, அது மேல் நோக்கி ஜி, அப்ப கூட்டினீங்கன்னா மேல் நோக்கி ஏ பிளஸ் ஜி, இதான் விளைவு புவி தொடர்பான. இவருக்கு பாருங்க மேல் நோக்கி ஜி, கீழ் நோக்கி இரண்டே கூட்டும். அப்ப கூட்டக்குள்ள இவரை விட ஜி பெரிதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அப்ப இவரையும் விளைவில் ஆறுமுடு மேல் நோக்கி வரும், இவரும் இதே திசையில் இருந்தா கூட்டி விட்டுருக்கலாம். இவர் எதிர் திசையில் இருக்கிறதால ஜி மைனஸ் ஏ என்று வரும் விளைவில் மேல் நோக்கி. மேல் நோக்கிய ஜியையும் கீழ் நோக்கிய ஏயையும் கூட்டக்குள்ள மேல் நோக்கி வரும் ஜி மைனஸ் ஏ. ஏ ஜியை விட சின்னதுன்னு இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. சரி, அப்ப இவருக்கும் மேல் நோக்கி இவரும் மேல் நோக்கி புவி தொடர்பாக இது ஜி மைனஸ் ஏ, இது ஜி பிளஸ் ஏ வரும். சரிதானே? சரி, இப்ப நமக்கு வினா தம்பி இழுவை விளங்குதா? இழுவை. இப்ப இழுவை கணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இவர்ல மேல டி, கீழே என்ன சொல்லுங்க, இவர் நிறை W1, இவர்ல மேல டி, கீழே இவர் நிறை W2. ஆறுமுடுகள் சொல்றது விளையுள் விசையின் கீழ் திணி போடலாமா இல்லையா? அப்ப இதுல இதன்படி நான் எழுதுறேன் பாருங்க. இந்த இருக்கிற ஜி மைனஸ் ஏ என்று சொல்றது டி மைனஸ் W1 மேல இருக்கிற விளையுள், அதை W1 கீழ் ஜி ஆல பிரிக்க விட்டா சரி. பாருங்க, பிரிச்சு விட்டா சரி. விளையுள் விசை டி மைனஸ் W1 கீழே W1 கீழ் ஜி. ஏன்னா திணிவால தானே பிரிக்கிற, W1 நிறை தானே. அப்ப நிறைய ஜி ஆல பிரிச்சா திணிவு கிடையாது. இதே மாதிரி சொல்லுங்க, இவருக்கு என்ன வரும்? மேல் நோக்கி ஆறுமுடுகள் என்றால் ஜி பிளஸ் ஏ தானே. விளையுள் விசையின் கீழ் திணிவு தான். அவருக்கும் விளையுள் விசை டி மைனஸ் W2 ஒன்று வரும். மேல் நோக்கி கதைக்கிறதால மேல் நோக்கி விளைவு, திணிவு W2 கீழ் ஜி. இதுல இருந்து உங்களுக்கு டி தேவை. இங்க பாருங்க, நீங்க கூட்டுனீங்கன்னா எக்ஸலரேஷன் வராது. வேலை சொல்றது ரைட். அவ கூட்டக்குள்ள இது ஜி வரும் பாருங்க, இந்த பக்கமா உங்களுக்கு ஜி வரும். அதே போல இதுவும் மேல் நோக்கி உங்களுக்கு ஜி வரும். என்ன, இந்த ஜி மேல இதுவும் மேல. அப்ப அந்த பொதுவா வர ஜியோட இந்த ஜி வெட்டு விஷயம் முடிச்சு. அப்ப பாருங்க, இது கூட்டும் போது சொல்றேன், நீங்க இவங்க ரெண்டு பேரும் போயிடும். அப்ப இது ஜி ஜி 2G என்று வரும். அப்ப இதுல பேலன்ஸா ஒரு 2 ஒன்று வரும். அங்கல உள்ள ஜியும் அந்த ஜி மேல வரக்குள்ள அதுவும் வெட்டு போகும். அப்ப இங்கல உங்களுக்கு வந்தது டி மைனஸ் W1 கீழ் W1 சக டி மைனஸ் W2 கீழ் W2. இனி உங்களுக்கு வேலையிலே செய்யணும் பாருங்க. இதுல இருந்து நம்ம ஆன்சர் போவோம். இதுல இந்த இருக்கிற உங்களோட ஆன்சர்கள்ல பாருங்க எப்படி இருக்கணும். அந்த ஃபார்மேட்டுக்கு போனீங்கன்னா சரி. இந்த அறிக்கத்துல W1 W2 பொதுவாக எடுத்தா இங்க பெருக்கப்பட்டு வரும். சரிதானே? இங்க பெருக்கப்பட்டு வரும். அடுத்தது இதை இங்க பெருக்கப்படக்குள்ள TW2 மைனஸ் W1 W2 வரும். இதுலயும் பாருங்க மைனஸ் W1 W2. ஆல்ரெடி இங்களையும் W1 W2 இருக்குது. ஆகவே அங்களையும் மைனஸ் W1 W2 மைனஸ் W1 W2 அங்களை கொண்டு வந்தீங்கன்னா இது ரெண்டோட கூட்டக்குள்ள 4 W1 W2 வரும். அப்ப இங்க திரும்ப TW2 TW1ல T பொதுவாக W1 பிளஸ் W2 வரும். எனவே T சமனா இருக்கும் 4 W1 W2 W1 பிளஸ் W2 பிரிக்கிறது. அப்படி 4 W1 W2 வாரதே தம்பி உங்களுக்கு 3வது தானே இருக்குது. ஆன்சர் கீற வேண்டியதான் 3வது. அப்ப இந்த வினா ஒரு சுருக்கல், இந்த வினா ஒரு சுருக்கல். அப்ப இந்த இடத்துக்கு நீங்க வரணும். அப்ப எங்க எல்லாம் டைமை சேவ் பண்றீங்களோ அதை நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். அவ்வளவுதான். அப்ப எங்கனே நீங்க பார்க்கலாம். இதுல 4 வர போதும் W1 W2ல. அப்ப 4 வரக்குள்ளே ஆன்சர் 3 போட்டுக்கலாம். சரி, 17க்கு வாங்க. விளங்கி படிங்க. விளங்கி படிச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இந்த பாடம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே போல் பிழைகள் குறைவாக தான் வரும். அதுக்கு பிறகு அந்த குறைவாக வர பிழையும் அதுக்குள்ளே என்ன பிழை விட்டோம்னு பார்க்கக்குள்ள பெரிய டைம் போவார். நிறைய பிழை விட்டீங்கன்னா அதுகளுக்கான விளக்க தடக்குள்ள நீங்களே டயர்டாகி போய்விடுவீங்க. ஒரு பேப்பர் செய்யக்குள்ள இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க 25 MCQ, 3ஆம் தவணை முடிச்சு அங்கே வரக்குள்ள 50 MCQ செய்வீங்க. நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் இதான்.
இப்போ நீங்கள் பேப்பர் செஞ்சு போக்குள்ள ஃபெஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகமாக செய்யணுமோ அவ்வளோ வேகமாக செய்யணும். இப்போ வினாக்களை இப்போ உதாரணத்துக்கு சொல்லி வரேன்னு பாருங்கள். இந்த பேப்பரில் முதலாவது செஞ்சிடலாம், 2வது செஞ்சிடலாம், 3 உடனடியே செய்யலாம், 4 அந்த சுருக்கள் வரும். ஆனால் செய்யலாம், டைம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். அடுத்தது 5 செஞ்சிடலாம், ஐடியா தான், எல்லாமே ஐடியா தான், 5லேயே சொல்கிறோம். 6 செஞ்சிடலாம், அது சாதாரணமானது. 7 8 அதான் ஃபிசிக்ஸ். இப்படி இருக்குதா, இதா இதா வருமா வராதா, இது இருக்கா இது இல்லையா, அப்படி லொஜிக்கலாக நீங்கள் போகணும். அவ்வளோதான், கருக்கிச்சு போகணும். அப்படி பாருங்க, 10 11 12 13 14 செய்யக்குள்ள டைம் போகாது. நீங்கள் நேரம் நல்லா சேவ் பண்ணலாம். அப்படி வரக்குள்ள போகாது. உதாரணத்துக்கு இந்த 16வது கேள்வி வருது. இப்போ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமுக்கும் செய்யறாதா, அப்போ கொஞ்சம் டைம் போடுங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு மைண்டில் இருக்குது, ஆல்ரெடி நிறைய டைமை சேவ் பண்ணி வந்திருக்கிறோம். அழகாக ரிலாக்ஸாக செய்யும். அப்படித்தான் நீங்கள் வரணும். அப்போ ஒரு 25 செய்யக்குள்ள நான் சொல்கிறேனே, நீங்கள் யோசிக்கிறதுக்கு நீங்கள் வைக்கணும் அந்த பேப்பரில் 2 அல்லது கூடினா 3, அவ்வளவுதான். அவ்வளவுதான். மிகுதியாக பொதுவாக சொன்னால் 20 MCQ சரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி தம்பியை நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும். இதே போல தான் 50 MCQ செய்ய போகிறீங்களா, நீங்கள் 40 45 MCQகளை இயலுமான அளவு ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி உங்களை வளர்த்துக்கணும். இப்படி இருக்குதா, இது வராது, இப்படி இல்லையா, அப்போ இது வராது, அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேகமாக போகணும். அப்படி உங்களை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு வினாவுக்கும் பெருசாக போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கடா, அது ஒரு நல்ல எதிர்காலத்துக்குரிய அறிகுறி இல்லை. அது நீங்கள் செஞ்சுக்கவும் மாட்டீங்க. அப்போது 40 45 வேகமாக செய்யணும், சரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுக்கு பார்க்கக்குள்ளே உடனடியே செய்கிறதுக்கு ஒரு வினாக்கு ஐடியா வர இல்லையா, அவருக்கு டைமை போடுங்க, போட்டு செய்யுங்க. நல்ல தாராளமாக, டென்ஷன் ஆகாமல், பதட்டப்படாமல், என்ன நமக்கு மைண்டில் இருக்குது, டைம் சேவ் பண்ணி வச்சிருக்கணும், அந்த டைம் அப்ளை பண்ணி செய்யுங்க. பிள்ளை வராமல் அதுக்கு நீங்கள் ஆன்சர் போகலாம். இப்படி முடிக்கணும். இப்படி தான் இந்த பேப்பர்களை சரி 25 MCQ அல்லது 50க்குமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா அப்படிங்க நல்லா பழகிங்க. நல்ல அனுபவத்தை நீங்கள் பெற இல்லை. அதான் இதுக்கான அர்த்தம். அப்படி நிற்கக்கூடாது. டியூஷன் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதான். அந்த டியூஷன் உங்களுக்கு என்னது முழு ரிசல்ட்ஸை கொண்டு வராது. அங்கே நீங்கள் உள்வாங்கிறத நீங்கள் தான் என்ன செய்யணும். அப்படி நிறைய பேப்பர்கள் செய்யக்குள்ள நீங்கள் உள்வாங்கின விஷயத்தை மிக தெளிவாக அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி உங்களை வளர்த்துக்கும். அப்போ அந்த டியூஷனில் பிரதானமாக சொல்லித்தரது உங்களுக்கு என்னது, இதான் விஷயம், இப்படி போகலாம், இவ்வளோதான் இருக்குது, அதுகளை அழகாக சொல்லி தருவாங்க. நீங்கள் தான் பிரதியிடக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் எப்படி என்றால், ஒரு வினாக்கு ஆன்சர் போகிறதுக்கு தம்பி பல வழி இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல டீச்சர், ஒரு தரமான டீச்சர்கிட்ட நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறதே ஒரு எளிய வழியாக இருக்கும். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருப்பார், விளங்குதா? அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறதே எளிய, அதை விடவும் எளிய வழிகள் இருக்கலாம். அதையும் நீங்கள் பிடிக்கணும் படிக்கக்குள்ள. அதுக்கு தான் பாஸ் பேப்பர்களை செய்ய சொல்லுது, பல வழிகளில் செய்ய சொல்லுது. அதான் ப்ரொஃபஸர் ரோசா சொல்கிற ஒரு முக்கிய கருத்தும் அதான். MCQ செய்யும் போது நிறைய வழி இருக்குது. அதில் எளிமையான வழியை போகிறதுக்கு, எளிமையான வழியை நம்ம உடனடியே கெச் பண்ணுற மாதிரி நம்மளை வளர்த்துக்கணும். அதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். நம்ம படிக்கக்குள்ளே நிறைய பயிற்சிகளை செய்யணும். அதை ஒரு தியரி சம்பந்தப்பட்ட பல வகையான ஐடியாக்கள் உள்ள வினாக்களை செய்யணும். அதான் அந்த A-level காலம். அப்படி பயிற்சி பெறாமல் வெறும் தியரியையும் கொப்பியும் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே விளையாட்டு காட்டலாதுன்னா அதுதான் அடிக்கடி சொல்றது. வாங்க 17. அழுத்தமான கிடைத்தரையில் கூட்சி B மீது கூட்சி A இருக்குது. ரைட், தொடர்ந்து பாருங்க. கூட்சி A-க்கும் B-க்கும் இடையில உராய்வு இருக்குதான். ஆனால் B இருக்குது அழுத்தமான தரை, உராய்வற்ற தரையில். சரி, A திணிவு B திணிவை விட பெருசாகவும் இருக்காது. காட்டியவாறு கூட்சி A-ல நேரத்தோட சீராக அதிகரிக்கிற விசை பிரயோகிக்கப்படுது. குச்சிகள் AB ஆர்முடுகல்கள் முறையே A1 A2 சொன்னா நேரத்தோட இந்த ஆர்முடுகல்கிற மாறல் எப்படி இருக்கு தெளிவாக விளைக்கணும். F மாறா விசையில் அதிகரிச்சுட்டு போற ஒரு விசை. சரி, இவர் B, இது A. இவரில் தான் இந்த விசையை பிரயோகிக்கிறாரு F. சரி வாங்க, இதை கொஞ்சம் டைம் ஒன்று எடுத்து கதைப்போமா. இந்த வினா பாருங்க, இதுக்குள்ள ஐடியா இருக்குது, விளங்கக்கூடிய பிசிக்ஸ் இதுக்குள்ள முக்கியமானது இருக்குது. அதனால கொஞ்சம் டைம் எடுப்போம். இந்த அடிக்கிற வினா பாருங்க, ஆரம்பத்திலேயே சொல்றாரு ஏக்கும் பிக்கும் இடையில உராய்வு இருக்கு, பிக்கும் இந்த கிடைத்தரைக்கும் இடையில உராய்வு இல்லை. சரி,
இப்ப சொல்றாரு இந்த விசை தொடர்ச்சி அதிகரிச்சுட்டு போறோம். இப்ப இவரும் எடுக்கிற 6 முடுகல்கள் நேரத்தோட எப்படி பாருங்க, இந்த விசை சீரத்தான் அதிகரிச்சு போகும். சரி பாவம். அப்ப இந்த ஓய்வுல இருக்கிற ஒரு தொகுதிக்கு நம்ம இந்த விசை சின்னது 0 இருந்தா கூட்டி போகிறோம். அப்ப சிறிய விசையை பிரயோகிக்கிறோம். இப்ப என்ன நடக்கும்னு பாருங்க, நல்லா அவதானிக்கும். இந்த பி தொடர்பாக ஏ அசைய வெளிக்கிடும். ஏன்னா ஏல தானே விசையை பிரயோகிக்கிறோம். அப்ப ஏ இந்த விசை காரணமாக வலப்பக்கமா அசைய வெளிக்கிடும் தம்பி. அப்ப இவர் அசைய வெளிக்கிட்டா ரெண்டுக்கும் இடையில உராய்வு இருக்குது. உடனடியே பி அவருடைய இயக்கத்தை எதிர்க்கும் விதமா ஒரு உராய்வை பிரயோகிக்கும். அந்த உராய்வு இந்த அறிக்கை இது ஏல தாக்குற உராய்வு. சரி, இதை நம்ம ஸ்மால் எஃப் வந்து குறிக்கும். இப்ப சொல்லுங்க, ஏ என்ன செய்யும்? பி ஏட இயக்கத்தை எதிர்க்கிற விதமா எஃப் பிரயோகிச்சிருக்கு. அப்போ ஏ சமணமிதமான விசைய பிக்கு பிரயோகிக்கும். அப்ப பில வலப்பக்கமா எஃப் வரும், சமணமிதமான விசை. சரி, இதான் இப்ப 2 பேர்லயும் தொழிற்பட்ட விசை. சரிதானே? இப்ப இந்த உராய்வு நம்ம தொகுதியை கருதுவோமா? தொகுதியை கருதினா இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் ஈடு செய்யப்படும். ஏன்னா தாக்க மறுதாக்க சொல்லி வராது. அதே போல பிக்கும் தரைக்கும் இடையில உராய்வு இல்லை. அப்ப நம்மளோட தொகுதிக்கு விளையுள் விசை எஃப் இருக்குது. இந்த எஃப் காரணமாக நம்மளோட தொகுதி ஆரம்பிக்க போகும். இப்ப நான் சிலதை சொல்றேன். இங்க நான் தொகுதியை ஏன் சொல்றேன்டா, இந்த உராய்வுகள் தொழிற்படக்குள்ள பி தொடர்பாக ஏ இயங்க இல்லை. விளங்குதா? பி தொடர்பாக ஏ இயங்கணும்டா இங்க நல்ல விளங்கணும். இந்த இருக்கிற உராய்வு எல்லையை மீற வெளிக்கிடக்குள்ளதான். அதுக்கு மேல பி ஒரு உராய்வை பிரயோகிக்க மாட்டாரு. அப்ப அவரை தாக்கு பிடிச்சிக்க மாட்டாரு. அப்ப பி தொடர்பாக ஏ இயங்கி போகும். விளங்கணும் அது. ரைட் பாருங்க. அப்பதான் பி தொடர்பாக ஏ. இப்ப நம்ம சொல்றது இந்த இருக்கிற உராய்வு வந்து நல்ல விளங்கணும், இவருடைய எல்லை உராய்வுக்கு போக இல்லை. விளங்குதா? எல்லைக்கு போக இல்லை. அதனால இவர் தொடர்பாக இவர் இயங்க மாட்டார். இந்த உராய்வு நிலையியல் உராய்வு. இவர் தொடர்பாக இவர் இயங்க மாட்டார். 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்னா இயங்க போறாங்க. 2 பேரும் சேர்ந்து இயங்குறது காரணம் 2 பேர்லையும் எஃப் என்ற விளைவில் விசை இருக்குது. இது தாக்க மறுதாக்க சொல்லி தொகுதியை கருத்துனா போயிடும். அப்ப இது காரணமாக ஆர்மூடு. சரி, இந்த ஆர்மூடு ஏ என்று எடுக்கும். இந்த ஏ யாருக்கு தம்பி சமம்? விளையுள் விசையின் கீழ் மொத்த திணிவு. இவர திணிவை எம் ஏ, இவர் எம் பி அல்லது எம் கேபிட்டல் எம் என்று ஸ்மால் எம் என்று எடுக்குமே. அப்ப பாருங்க, விளையுள் விசை எஃப் கீழே மொத்த திணிவு கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம். இப்படி ஒரு ஆர்மூடுகளோட போகும். இதன் போது சில விஷயங்களை சொல்றேன். இந்த இருக்கிற உராய்வு எல்லை உராய்வை விட சின்னது. எல்லை உராய்வு எவ்வளோன்னு சொல்லுவோமா? இது 2க்கும் இடையில உராய்வு குணகம் மியூவன் எடுங்க. அங்க மியூவன் வசனத்தை சொல்ல இல்லை, ஆனா ஆன்சர்ல தந்திருக்கிறார். சரி, 2 பேருக்கும் இடையில உராய்வு குணகம் மியூ. அவ பாருங்க, எல்லை உராய்வு செய்யண்டா மியூ இன்டு செவ்வன் மருதாக்கம். இப்ப இவர் எவ்வளவு? கேபிட்டல் எம்ஜி. ஆகவே செவ்வன் மருதாக்கமும் கேபிட்டல் எம்ஜி. ஆகவே மியூ இன்டு கேபிட்டல் எம்ஜி. இங்க பாருங்க, இந்த எல்லை உராய்வு விட இந்த உராய்வு சின்னதாக தான் இருந்திருக்குது. அதனாலதான் இவர் சார்பாக இவர் இயங்க இல்லை. இயக்கவியல் உராய்வு வராதங்க, சார்பு இயக்கம் இல்லை. எனவே இது இதை விட சின்னதாக இருக்கக்குள்ளதான் தொகுதி 2 முன்னா சேர்ந்து இயங்கிட்டு இருக்குது. விளங்கு. அதே போல இவருக்கு சொன்னா இந்த அடிக்கிற உராய்வு எல்லையை விட சின்னது. இந்த 6 முடுகள் வந்து இவ்வளவு. சரி, இப்படியே பார்ப்போம். இப்ப சொல்லுங்க, இந்த விசை கூடுது இல்லையா? விசை கூடக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்றேன். அடுத்தது இதையும் சொல்றேன். நான் பாருங்க, இந்த உராய்வு விசை எவ்வளவுன்னு சொல்லவா? இதன் போது இந்த உராய்வு எஃப் சமன் அரிக்கும். எஃப் வந்து இவருக்கு போனீங்கன்னா கீழே இருக்கிற அளவுக்கு போகும். பிக்கு எஃப் சமன் எம்ஏ தானே. கீழே உள்ள குச்சி இந்த ஆர்முடுகள் பெறதுக்கு காரணம் இந்த உராய்வு தான், பி என்ற குச்சி. அப்ப இந்த உராய்வு விசைய எம் இன்டு ஏ என்று போடலாம். ஏ என்ற தள்ளி பாருங்க, எஃப் இன் கீழ் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் மொத்தத்தில். சரி, இவ்வளோத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதான் இவரில் தாக்குற உராய்வு. இதான் தொகுதி 6 முடுகள். இந்த உராய்வு எல்லையை விட சின்னது. சரி, அடுத்த கட்டம், அவர் 2 பேருக்கும் இடையில சார்பு இயக்கம் இருக்காது. அவர் 2 பேரும் ஒரே 6 முடுகளோட போவாங்க. சரி, இப்ப சொல்லுங்க, நம்ம இந்த அடிக்கிற விசையை கூட்டுறோம், தொடர்ச்சியா கூட்டுறோம், மொத்த தெளிவு மாறாது. அப்ப சொல்லுங்க, விசை கூட 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 6 முடுகளும் கூடிக்கிட்டே வரும். விளங்குதா கதை? அவர் 2 பேரையும் மாறும். 2 பேரும் சார்பு இயக்கம் இல்லாத போது ஒன்னாத்தான் இயங்குவாங்க. அவர் 2 பேரையும் 6 மூடு கூடிக்கிட்டே வரும். 2 பேர் 6 மூடுகளும் சமன் ஒன்னா கூடிக்கிட்டு வரும். சரி, இதன் போது இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்கும். உங்களோட பிரயோக விசை கூட 6 மூடுகள் கூடிக்கிட்டு வரும் 2 பேருக்கும். சேம் டைம் இந்த இருக்கிற சமன்பாட்டின் படி எஃப் கூட கூட விளைக்கோணும்.
அந்த குச்சியில் தாக்குற உராய்வு விசையும் கூடிக்கொண்டே வரும். விளங்குதா? ஏன்னா இப்போ இவர் பெரிய ஆறுமுடுகளுக்கு வறண்ட கீழே உள்ள குச்சி, இவர் ஆறுமுடுகளுக்கு காரணம் தம்பி இந்த உராய்வு விசை. அப்போ ஆறுமுடு கூடுது, விளைவுள் விசை கூடுதுண்டா ஆறுமுடு கூடுதுண்டா அப்போ நம்ம சொல்லலாம் அவரில் உராய்வும் கூடுது. சாதாரணமாக யோசிக்கலாம். அப்போ உராய்வு கூடி வரும். எனவே தான் சொல்லுங்க, உராய்வு கூடி 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 வந்து நமக்கு தெரியும் எல்லை உராய்வு வரைக்கும் தான் கூடலாம். இந்த அடிக்கிற மியூ எம்ஜி அது வரைக்கும் தான் கூடலாம். அப்போ நம்ம சொல்லுவோம், நீங்க விசையை பிரயோகிக்க பூஜ்ஜியத்திலிருந்து உங்களோட விசையை நீங்க அதிகரிச்சு வர ஆரம்பத்தில் தம்பி 2 பேருக்கும் இடையில சார்பு இயக்கம் இன்றி 2 பேரும் ஒன்னா இயங்கிட்டு வருவாங்க. 2 பேரையும் ஆறுமுடுகள் ஒன்னா இருக்கும். இதன் போது இவங்களுக்கு இடையில தாக்குன உராய்வு விசை எல்லை உராய்வை விட சின்னதா இருக்கும். விளங்குதா? ரைட். இப்படியே நீங்க உங்களோட பிரயோக விசையை கூட்ட 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 ஒரு சந்தர்ப்பத்துல இங்க உள்ள உராய்வு விசை எல்லை உராய்வுக்கு போகும் தம்பி. பாருங்க, எஃப் கூட்டி 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 வர இந்த எஃப் வந்து கூடி அவரோட மேக்சிமம் மியூ எம்ஜிக்கு போகும். விளங்குதா? மியூ எம்ஜிக்கு போக்குல தான் கவனிங்க. இப்போ இவர் எடுக்கக்கூடிய உயர் ஆறுமுடுகள் எடுப்பார். ஏன்னா இவர்ல தொழிற்படுற உராய்வு அதை விடவும் மீறா. பாருங்க, சரியா நம்ம நல்ல பெரிய விசை பிரயோகிக்கக்குள்ள இவர் கூடி 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 அவர் எல்லை உராய்வுக்கு போக்குள்ள இவர் அவரோட உயர் ஆறுமுடுகளை பெறுவார். சரி, இப்ப பார்ப்போமா. இவர்ல உயர் உராய்வு மியூ எம்ஜி நடிக்கிற பெருமதி. சரி, இந்த பெருமதிக்கு வர போறாரு எல்லை உராய்வு. பாருங்க, இவருக்கு சொல்றேன் கீழே இருக்கிற பிக்கு போனார். அப்ப அவர் ஆறுமுடுகள்ற மேக்சிமம் அவர் எடுக்கக்கூடியது பாருங்க, மேக்சிமம் எல்லை உராய்வின் கீழ் அவர் திணிவு. எல்லை உராய்வு தம்பி இங்க இந்த இருக்கு. விளங்குதா? அங்க போடக்குள்ள இதான் திணிவு போடணும். பாருங்க, இதை சொல்றேன், மியூ இன்டூ கேபிட்டல் எம்ஜி இதன் கீழ் மியூ இன்டூ கேபி இந்த இவரை பார்க்கணும். இதன் கீழ் இவரை தெரியும். பாருங்க, விளைவில் அதாவது இவர் உயர் ஆறுமுடுகள்ட உயர் விசை தான் உயர் உராய்வு, அதன் கீழ் இவரை திணிவு ஸ்மால். இப்படி ஒரு ஆறுமுடுகளை பெறுவார். இதான் மேக்சிமம். சொல்லுங்க, இந்த மேக்சிமம் மியூ ஜியை விட பெரிதா சின்னதா? அதை பார்க்கணும். வேணா இங்க பாருங்க, ஸ்மால் எம்மை விட கேபிட்டல் எம் பெரிதென்று இருக்குது. அதை ஒரு ஷோ பண்ணிக்குவோம். யார விசை பெரிது இந்த திணிவு பெருசு பாருங்க. குச்சி ஏயில் மேல சொல்லிருக்கிறாரு, ஏயின் திணிவு பியின் திணிவிலும் பெருது. அப்போ இவரை விட இவர் பெருசுதான். ஆகவே இந்த பெருமதி மியூஜியை விட இந்த பெருமதி பெருசா இருக்கும். வேண்டாம், மேல பெருது இருக்குது. ஆகவே இவர் பெறுற மேக்சிமம் ஆறுமுடுகள் மியூஜியை விட பெருது. இது வரைக்கும் போவார். விளங்குதா? மியூஜியை விட ஒரு பெரிய ஆறுமுடுகள் வரைக்கும் இவர் போவார். இப்படி ஒரு பாருங்க, மேக்சிமம் ஆறுமுடுகள் அந்த நம்ம சொன்னேன். இந்த ஆறுமுடுகளை பெற்ற பிறகு இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்ப்போம். இதுக்கு பிறகு இதான் கதை. இதுக்கு பிறகு அதாவது நம்ம சொல்லுவோம், இந்த விசையை கூட்டினாலும் இந்த உராய்வினை கூட இல்லாது மேக்சிமத்துக்கு வந்துட்டு அப்ப இவர் சார்பாக இவர் இயங்க வெளிக்கிடுவார். இவர் சார்பாக இவர் இயங்க வெளிக்கிடுவார். அப்ப பாருங்க, இவர் சார்பாக இவர் இயங்க வெளிக்கிடக்குள்ள அப்ப இவர்ல இனி உராய்வு மாறாது. அவ உராய்வு மாறாட்டி இதான் அந்த பெருமதி. அப்ப இதான் இவர் ஆறுமுடு. எனவே இனி இவர் ஆறுமுடுகள் இந்த பெருமதியில மாறாது. ஆனா ஏக்கு மேல இருக்கிற குச்சிக்கு நடக்கிறது. அப்ப பாருங்க, இதுக்கு பிறகும் அப்ப இந்த உராய்வு மாறாது. இவர்ல தான் இவர் இயங்கிட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல தான் சொல்றோம். இவர் இன்னும் கீழே வரையில அந்த இடைவெளியில சொல்லுவோம். இவரை விட ஒரு வேகம் இயங்குவார். இனி சார்பாக இவர் இயங்குறாரு. மேக்சிமம் உராய்வு வருது. அதுக்கு பிறகு நம்மளோட பிரயோக விசையை கூட்டணும்டா இவர் சார்பாக இவர் இயங்குவார். அப்ப நம்ம சொல்லலாம் இந்த உராய்வு மாறாது. ஆனா இங்க இந்த விசை கூடிக்கொண்டே வருது. ஆகவே பிள்ளைகள், நேரத்தோட இந்த விசையை எதிர்க்கிற உராய்வு கூடிக்கிட்டே வந்தது. ஆனா இப்போ இது இனி மாறாது. ஆனா இவர் தொடர்ந்து கூட கூட இவர்ல விளையுள் கூடிக்கிட்டே வரும். அப்ப இவர்ல விளையுள் கூடிக்கிட்டு வரக்குள்ள தம்பி நல்ல விளங்கணும். விளையுள் கூடிக்கொண்டு வரக்குள்ள நேரத்தோடு இருந்ததை விட இப்ப விளைவுள் நல்லா கூடுறதால ஆறுமுடுகளும் நேரத்தோடு இருந்ததை விட கூடிக்கிட்டு வரும். விளங்குதா? நேரத்தோடு இருந்ததை விட விளையுள் இப்ப கூடி வரும். ஆறுமுடுகளை சொல்றேன். ஏண்டா இவர் இப்ப கூடக்குள்ள இனி இவர் கூட மாட்டாங்க. இது அங்கனே இருக்கு. ஆனா இவர் இதுக்கு பிறகும் கூடிக்கிட்டு இருக்குது. ஆகவே இதானே நம்மட முன்னோக்கு விசை. அப்ப விளையுள் விசை கூடுறதால இவர் எக்ஸலரேஷன் மேல உள்ள ஆளுக்கு கூடும். அப்ப பாருங்க, வரைப்ப எப்படி சொல்லுவோம். இதுல ஆறுமுடுகள் நேரத்தோட மாறுறதின்படி நம்ம சொன்னோம். இப்படி ஒரு ஆறுமுடுகளை பெரு வரைக்கும் தான் மேக்சிமம் ஆறுமுடுகளை பெரு வரைக்கும் 2 பேரும் ஒன்னா வருவாங்க. 2 பேரையும் ஒன்றாவே வரும். சீராதிகரி. ஏனென்றால் இந்த இருக்கிற விசை சீரா கூடுது. அப்ப 2 பேரையும் இந்த ஆறுமுடுகள் சீரா கூடி வரும். இதான் அவங்க பெற மேக்சிமம் ஆறுமுடு. அதை அந்த சொல்லிருக்கிறேன் எவ்வளவு. சரிதானே? ரைட். இவர பெருமதி மியூஜியை விடவும் எப்படி இருக்கும்? பெருசி. மியூஜியை விட பெரிய பெருமதிக்கு போகும்.
இதுக்கு பிறகு விளங்க, இதுக்கு பிறகு நம்மளோட பீர் ஆர்முடு மாறுமதமே இல்லை, அதில் இனி மாறாது, இந்த இதன்படி மாறாது. இதில் பெருமதி A2 இங்கே வரும். நேரத்தோட A1 A2 இதான் வரைக்கும். ஆனால் ஏழு ஆறுமுடுகள் நம்ம சொன்னோம் இது தொடர்ந்து கூடுது. ஆனால் இனி இது மாறாது, இயக்கவியல் ஒரு ஆகும். ஆகவே தொடர்ந்து இது கூடுறதால விளைவில் தொடர்ந்து கூடும். அப்போ ஆறுமுடுகளும் கூடும். அப்போ இதை விட இது இன்னும் கூடிக்கொண்டு வரும். இது A1 தான். ஸோ இப்படி வர்றது இங்கே பாருங்க. இப்படி தான் இதை பார்க்கறது. சரி, இப்படி இருக்கிறத பாருங்க. ரெண்டாவது இருக்கிறது 17ஆவதுக்கு உங்களோட ஆன்சர் எனது மியூஜியோட பெரிதாக இருக்கணும், A2 மாறாக இருக்கணும், A1 மேலே வரணும். இதே மாதிரி ஒன்று இருக்குது 5ஆவதும். ஆனால் 5ஆவதுல A1 தான் மாறாது இருக்குன்னு சொல்றாரு. ஏட மேலே இருக்கிற குச்சி ஏட ஆரம்பிடும் இல்லை, பீல தான் மாறாது இருக்கு. நல்லது, ஆன்சர் 5. 5 2. அடுத்த கொடி வாங்க 18. இதில் உள்ள முதல் 2 கேள்விக்கும் விஷயம் இருக்கிறதால டைம் எடுத்தோம். சரி, அடுத்தது கொடி வாங்க. ரெண்டும் சமத்திணி வேண்டா, 2 சமத்திணி வேண்டா. M நமக்கு வெட்டுப்பட மியூஜி என்ற பெருமதிக்கு வந்திருக்கு. விளங்குதா? இதை பாருங்க. 18ல M துணிவுடைய இரு துணிக்கை. 18வது வினா தம்பி 2.6 தான். இரு துணிக்கைகள் இலேசான எல் நீளமுடைய கோல் ஒன்றுட முனைகளில் இணைக்கப்பட்டு அழுத்தமான கிடைமேசையில் இருக்குது. துணிக்கைகள்ல ஒன்றுக்கு MB என்ற கணத்தாக்க கொடுக்குறாரு. இப்போ வினா கோல்ற நடுப்புள்ளி பற்றி தொகுதிக்கு என்ன கோண வேகம் கிடைக்கும்? இதை பாரு. இது ஒரு திணிவு, இது ஒரு கோல்ற முனை. ஆனால் கோலுக்கு பாரம் இல்லை. M திணிவு, முழு நீளம் L, ஸோ அரைவாசி L/2. இங்கேதான் ஒரு கணத்தாக கொண்டு கொடுத்திருக்கிறோம், MB என்ற கணத்தாக. சரி, பார்ப்போம். நமக்கு கணத்தாக்கண்டா உந்த மாற்றம் மட்டும் தெரியும். அதே போல கோணக்கணத்தாக்கண்டா கோண உந்த மாற்றம் மாதிரி நல்ல விளைக்கணும். இது பெயர்ச்சி இயக்கத்தோட சுழற்சி இயக்கத்தை ஒப்பிட்டு நிறைய தொடர்புகள் போகலாம், நிறைய மாதிரி லேஸ் ஆன்சர் போகலாம். இப்போ ஒப்பீடு செய்யக்குள்ள அவ்வாறுங்க பெயர்ச்சியில கணத்தாக்கண்டா உந்த மாற்றம், சுழற்சியில கோணக்கணத்தாக்கண்டா கோண உந்த மாற்றம் மாதிரி. இங்க ஆரம்ப கோணம் வந்து 0 தானே, ஓய்வில் தானே இருந்தது. அப்ப இறுதி கோணம் வந்ததுக்கு வரும். அப்போ கோண கணத்தாக்குன்னு சொல்றது கோண உந்த மாற்றம். கோண கணத்தாக்குன்னா என்னன்னு பார்ப்போம். கணத்தாக்கண்ட விசைய நேரத்தால பெருக்க வரும். கோண கணத்தாக்கண்ட தம்பி முறுக்கத்தை நேரத்தால பெருக்க வரும். ஏண்டா பெயர்ச்சி இயக்கத்துல விசை மாதிரி சுழற்சி இயக்கத்துக்குள்ள விசைக்கு ஒப்பானது முறுக்கம். அப்ப முறுக்கத்தை நேரத்தால பெருக்கணும். இப்ப பாப்போமா எவ்வளவு. அப்ப பாருங்க, இதுல F×T நான் பாருங்க இந்த அடிக்கிற இது கணத்தாக்கு வந்தது F×T ஆல் தான். இப்ப நமக்கு தெரியும் இங்கே அந்த விசை வருது. ஒரு F என்ற விசையை T நேரத்தில் இவருக்கு பிரயோகிச்சதால தான் இது வந்தது. அந்த F×T விசைய நேரத்தால பிறகு வந்த அந்த கணத்தாக்கு தான் இந்த MV என்ற உந்த மாற்றம். பாருங்க சொல்றேன். அப்ப இதுல F என்ற விசை காரணமாக இதுல முறுக்கம் வரும். இந்த அச்சு பற்றி தானே இந்த விசை F, அவருக்கான செங்குத்து தூரம் L/2. அதான் முறுக்கம். விசை இன்று நம்மளோட சுழற்சி அச்சிலிருந்து அந்த விசையில தாக்க போட்டுக்கான செங்குத்து தூரம் முறுக்கத்தை தரும். அப்ப பாருங்க நான் சொல்றேன், F பாருங்க பிள்ளைங்க L/2 இதை T அளவு இருக்கும். F×L/2 வந்தா முறுக்கம். அதை நேரத்தாளவு இருக்குன்னா அங்க நம்ம சொல்றது கணத்தாக்கு, இங்க கோண கணத்தாக்கு. இதான் தம்பி உந்த மாற்றம். இங்க ஆரம்ப உந்தம் 0, ஸோ இறுதி உந்தத்துக்கு சமன். உந்தமண்டா I⍵. பாருங்க, இவர் தொகுதிர சடத்துவ திருப்பம் இந்த புள்ளி பற்றி அல்லது இந்த அச்சு பற்றி இன்டூ இவர் பேர கோண வேகம். கோண வேகம் தான் வினா. இங்க பாருங்க F×Tக்கு தான் MV கணத்தாக்கண்டா அவர் நேரடியாக சொன்னது MV என்று. அப்ப MV×L/2 ஐ பார்ப்போமா. இங்க இந்த கோலுக்கு திணிவில்லை. அப்ப கோல்ற சடத்துவ திருப்பம் கருத தேவையில்லை.
இந்த புள்ளி பற்றி ரெண்டு திணிவுக்கு சடத்துவ திருப்பத்தை பாருங்க. அதான் தொகுதியில சடத்துவ திருப்பு. இந்த எம் இன்டு இந்த தூரத்துல வர்க்கம் என்ன, அப்ப இது எல் வர்க்கத்தின் கீழ் 4. அதுல வர்க்கம் அது இவரும் அதே தான். அப்ப ரெண்டால பெருக்கி விட்டா சரி. அப்ப எம் இன்டு எல் வர்க்கத்தின் கீழ் 4 ஒரு புள்ளி திணிவுட சடத்துவ திருப்பம். ரெண்டு பேருக்கு சொல்றதால அதை ரெண்டால பெருக்குங்க இன்டு ஒமேகா. இதன்படி இதையும் சுருக்குனா கீழே 2 இந்த 2 வெட்டுப்பற்றும். இதுல எம்எல் இதுல ஒரு எம்எல் வெட்டுப்பற்றும். அப்போ ஒமேகா சமன் அதைக்கும். இங்க பேலன்ஸா வி இந்த எல்லை கொண்டு போய் பிரிங்க. வி இன் கீழ் எல்லுக்கு சமம். அப்போ ஒமேகா வி இன் கீழ் எல்லுன்னு சொல்றது 18ல முதலாவது இருக்கா. முதலாவது 19 கோடி வாங்க. ஒப்பமற்ற கரடானது கிடைமேற்பரப்புல 3 RR உடைய சம திணிவு எம்மையும் கொண்டிருக்கிற உருளைகள் சமநிலையில் இருக்குமாறு வைக்கப்பட்டிருக்கு. சமநிலையில் உருளை சேர்மானத்துல புவியீர்ப்பு மையம் காணப்படும் புள்ளிட ஆள்கூறு என்று வினவுறார். இது ஒரு கோளம், இது ஒரு கோளம், பாருங்க இது ஒரு கோளம். இப்படி 3 கோளங்கள் இருக்கு. இதுக்குள்ளாலதான் நம்மளோட எக்ஸ் அச்சு போகும். சரியா எந்த போர்டரால போதும் y அச்சு. எப்படி இது லே சொல்லுவோம். 3 சர்வசமனான திணிவு. இங்க பாருங்க எவ்வளவு லேஸ் இருக்கு. இப்ப இவர திணிவு அவர மையத்தில் இருக்கும், ஓவரால் திணிவு மையத்தில் இருக்கும். அப்ப லேஸ் தான் தந்திருக்கிறார். அதாவது பாருங்க இது எம், இது எம், இதான் ஒரிஜின், இதுவும் எம். 3 புள்ளி திணிவு ஒரு சமபக்க முக்கோணில உச்சியில் இருக்குது. இதுல 20 மையம் கணிக்கிறது ஒரு வேலை இல்லை, அதை விளைக்கணும். சரி, இதன்படி இங்க பாருங்க இதை சொல்றேன். இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் விளைவில் சரியா 2 தொடர புள்ளி நடுப்புள்ளியில வரும் 2m. அப்ப இதுல 2m இருக்குது, இதுல m இருக்குது. அப்ப இவங்க 2 பேருக்கும் பார்க்கணும். 2 பேரையும் இணைக்கிற கோடு இந்த அடிக்கிற நிலைகுத்து கோடு வரும். அந்த கோட்டுல இது 1, இவங்க 2 பேரையும் விளைவில் 2. அப்ப திணிவு 1க்கு 2 தூரம் வரப்போது 2க்கு 1 அமைகிற மாதிரி ஒரு புள்ளியில வரும் விளைவு ஜி. அப்ப இந்த தூரம் தம்பி 1, இந்த தூரம் 2 வரும். ஏன்னா திணிவு 2க்கு 1, அப்ப தூரம் 1க்கு 2 அமையும். சரி பாப்போமா. அப்ப இந்த நிலைக்குத்து தூரத்தை 3ஆல பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அடிக்கிற தூரம் வரும். அவ்வளவுதான். சரி, இந்த தூரம் எவ்வளவுன்னு பார்ப்போம். இதை பாருங்க, இது r, இது r, இது 2r, இது ஒரு r. அப்ப சொல்லுங்க செங்கோண முக்கோணில போனீங்கன்னா செம்பக்கம் 2r. அப்ப அதுல வர்க்கம் 4. இந்த அடிக்கிறதுல வர்க்கம் 1 தானே, கழிச்சா 3. அப்ப இவர நீளம் வர்க்க மூலம் எடுக்கணும். வர்க்க மூலம் 3r தம்பி. அப்ப இந்த முழு நீளம் வர்க்க மூலம் 3r, அது சரியா இது 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கா பிரிச்சிங்கன்னா 1 மடங்கு நீளம் வரும். ஆகவே தான் இந்த நீளம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க எழுதுறேன், வர்க்க மூலம் 3r 3ஆல பிரிங்க. ஏன்னா சரியா 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான் இது. 3ஆ பிரிச்சிங்கன்னா வர்க்க மூலம் 3r 3ஆல பிரிங்கன்னு கீழே வர்க்க மூலம் 3 வரும். 6 கீழ் வர்க்க மூலம் 3 உங்களால எடுக்கலாம் லேசா. சரி, இதன்படி இது ஒரிஜின். அப்ப நம்மளோட ஆள்கூறுக்கு எக்ஸ் அச்சுல தூரம் 6 தான் வரும். இது 6 தான். y அச்சுல தூரம் தான் அந்தரிக்க நிலை குத்து. y அச்சுல உள்ள தூரம் தான் தம்பி 6 கீழ் வர்க்க மூலம் 3. சரி, அப்ப 6 கீழ் வர்க்க மூலம் 3 போடுங்க. ரெண்டாவது ஆன்சர். சரி, 20 கோடி வாங்க. 20ஐயும் இங்கே சொல்லுவோம். பொருள் ஒன்றில் தாக்கும் அலகு விசை ஒன்றிட SI அலகின் கீழ் CGS அலகு என்ற விகிதத்தை தரும். அலகு விசைன்னா 1 நியூட்டன் சொல்றாரா, 1 நியூட்டன். அப்ப நம்ம இப்படி சொல்லுவோம், 1 நியூட்டனை மேலே CGS என்ற C சென்டியையும் G கிராமையும் S செகண்டையும் குறிக்கும். சென்டி கிராம் செகண்ட்ல சொல்ல போறோம். அப்ப நம்ம மேல 1 நியூட்டன்ல என்ன இருக்குது, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தானே இருக்குது. அதை நம்ம கிலோகிராமை சென்டிலையும் இந்த மீட்டரை சென்டிலையும் கிலோகிராமை கிராம்லையும் மாற்றுவோம். செகண்ட் அப்படியே தான் வரப்போம். அப்ப நான் 1 நியூட்டனை நான் இங்க எழுதுறேன் பாருங்க. 1 நியூட்டன் இங்க எழுதுறேன் 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இதுல எழுதுவோம். அப்ப சொல்லுங்க, இதுல மீட்டர் இருக்குது. அப்ப மீட்டர் சென்டிமீட்டர்ல போறோம்னா 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் பாருங்க, 100 10^2 அடுக்கு சென்டிமீட்டர். 10^2 அடுக்கு சென்டிமீட்டர் 1 மீட்டர். அதே போல கிலோகிராம்ல கிராமுக்கு போடணும்னா கிலோ 10. அப்ப இது 10^3 அடுக்கு கிராம்.
அங்கே செகண்ட் -2 இருக்கு. கீழேயும் அதான் எந்த இருக்குதுல்ல, இது சென்டிமீட்டரில் தான் போடுறாரு. அப்போ சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் -2ல சொல்ல போகிறோம் சிஜிஎஸ். சரி, இதன் படி பாருங்க இந்த அடிக்கிறதுக்கு மேலே கீழே. இப்போ நம்ம கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இவருக்கு மாற்றிட்டோம். அப்போ இவரில் பெருமதி சொன்னால் இதெல்லாம் இந்த அலைகளில் விட்டுப்பட 13 12 பெருக்குப்பட 15 வரும் உங்களுக்கு. அப்போ நியூட்டனுக்குரியது எஸ்ஐ அலகுல கீழே சிஜிஎஸ்ஐயும் போட்டீங்கன்னா எஸ்ஐ அலகு சிஜிஎஸ்ல போடுவோம். அப்போ மேலே கீழே விட்டுப்பட உங்களோட விகிதம் 15 வரும். இதெல்லாம் ஒரு வினா இல்லை. 20க்கு 1. அடுத்ததுக்கு ஓடி வாங்க. 21 தம்பி, 21 திரும்பவும் வட்ட இயக்கத்தில் தான் எடுத்திருக்கிறார். பாருங்க, 21 உருவில் காட்டியவாறு 2 சிறிய எம் திணிவுள்ள கோளங்கள் 2 மீட்டர் நீள இலையில கட்டப்பட்டு கிடைவட்டத்தில் மாறா கோண வேகத்தில் சுழற்றப்படுது ஒமேகாவில். இலை ஏபில உள்ள இழுவைக்கும் ஓஏல உள்ள இழுவைக்குமான விகிதம். சரி, இப்படித்தான் சுழலுது. இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், இதான் ஓ, இது பற்றி தான் சுழலுது. 2 சமத்திணிவு தான் இது. அந்த சிஸ்டம் சுழல்ற கோண வேகம் ஒமேகா. இதன்படி பாருங்க, கிடைவட்டம் தான் தம்பி, கிடைவட்டம் மேலே பார்க்கலாம். கிடைவட்டம் ஒன்றுல சுழல். அப்ப இவர சுழற்சிக்கு காரணமான மைய நாட்ட விசைய இந்த இழுவை வழங்குதா. இவர சுழற்சிக்கான மைய நாட்ட விசை இங்க வரப்போகுது. பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இவரை பார்ப்போம். இந்த இழுவையை நீங்க லேசா சொல்லலாம். இதான் விளையுள் விசை. விளையுள் விசைன்னு சொல்றது எம் இன்ட்டு ஆறுமுடுகள். இவரை திணிவு எம். அப்ப இவருக்கு ஆறுமுடு பார்ப்போமா, மைய நாட்டு ஆறுமுடு. மைய நாட்டு ஆறுமுடுகள்ண்டா ஒமேகா வர்க்கம் இன்ட்டு ஆரையால தரப்படும். ஏன்னா ஒமேகா இயக்கத்தில் சொல்றோம். ஆரை 2 தானே. அப்ப 2 ஒமேகா வர்க்கத்தால பெருக்குன்னா 2 ஒமேகா வர்க்கம் மைய நாட்டு ஆறுமுடு விளங்குதா. அதை திணிவால பெருக்குனீங்கன்னா விளையுள் விசை. அப்ப பாருங்க, இவர வரும் உங்களுக்கு 2 எம் ஒமேகா வர்க்கம். இதான் விளையுள் விசை. இதான் அங்க உள்ள விழுவு. இப்படி போட்டுறேன். அவ இந்த இலை இவரை தண்ட பக்கம் இழுக்கிற மாதிரி இங்களையும் அவர பக்கம் இழுக்கும். ஏன்னா இவர்லையும் இணைக்கப்பட்டிருக்குது. ஆக இவர்ல 2 எம் ஒமேகா வர்க்கத்தை பிரயோகிக்கும். அப்ப இப்போ இவரை பார்க்கணும், இதுல எவ்வளவு விழு வேண்டும். இந்த இலையில அதான் ஓஏ. இது ஏ, இது பி. இதுக்கு போனீங்கன்னா இவர்ல பாருங்க, வட்ட இயக்கத்துக்கு காரணமான மைய நாட்ட விசைன்னு சொல்றது இந்த இழுவையிலிருந்து இவரை கழிக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அதை எவ்வளவு விலையில் வரணும்னு சொல்லுவோம். விலையுள் விசைன்னு சொல்றது திணிவு இன்ட்டு ஆறுமுடுகள். அதான் விலையுள் விசை. இவர திணிவு எம். இவர மைய நாட்டு ஆறுமுடு எவ்வளவு? அவருக்கும் ஒமேகாவுண்டா இவரும் ஒமேகா. எல்லாரும் ஒரே கோண வேகத்துல போறாங்க. ஒமேகா வர்க்கத்தை ஆரையால பெருக்குன்னா ஆறுமுடு. ஆரை 1 தானே. அப்போ ஒமேகா வர்க்கத்தை 1ஆல பெருக்க ஒமேகா வர்க்கம். அது திணிவால பெருக்குனீங்கன்னா விளையுள் விசை. திணிவு எம் தான். ஆகவே இவர்ல விளையுள் விசை வரணும் எம் ஒமேகா வர்க்கம். அப்ப சொல்லுங்க, விளையுள் விசை எம் ஒமேகா வர்க்கம் வரணும்னா இது எவ்வளவு இந்த விசை இருக்கணும்? 3 எம் ஒமேகா வர்க்கம் இருக்கும். அப்பதானே 3ல 2 போனா விளையுள் 1 வரும். அடிச்சூரில் எடுத்த மாதிரி இது 1 2 தருகிறது. விளையுள் தான் 1. எம்ஏ என்றா விளையுள் விசை. அப்ப விளையுள் ஒரு எம் ஒமேகா வர்க்கம் வரணும்னா அது இந்த இழுவையிலிருந்து இவரை கழிக்க வரும். அப்ப இது 2 2 இவர் 3 தானே இருக்கணும். சரி, அப்போ ஏபில உள்ள இழுவை 2, ஓஏல உள்ள இழுவை 3, எம் ஒமேகா வர்க்கத்துல 3. அப்ப 2 கீழ் 3 ஆன்சருக்கு நீங்க போகும். சரி, 2 கீழ் 3 இருக்கிறது இரண்டாவது ஆன்சர். 22க்கு வாங்க. 22ல துணிக்கைக்கான ஏடி கிராஃப் தந்துட்டு விடி கிராஃப் எப்படி அமையும் கேட்கிறார். பாருங்க, ஒரு ஆறுமுடுகள் நேர வரைப்பு தார. ஆறுமுடுகள் சீரா அதிகரிச்சு கொண்டே போகும். திரும்ப சடுதியா குறைஞ்சி மாறாது இருக்கு. இதான் ஏடி கிராஃப். இப்போ வேக நேர வரைப்பு தானே பார்க்க போறோம். விளங்க, வேக நேர வரைப்புற படித்திறன் ஆறுமுடுகளை தரும்.
அங்கிருந்து தான் இதுக்கு ஆன்சர் போகும். இங்க விளங்க ஆறுமுடுகள் கூடிக்கிட்டே போகுது, நிறைய ஆறுமுடு கூடிக்கிட்டே போகுது. அப்ப வேக நேர வரைபட படித்திறன் கூடிக்கிட்டே வரும். பாருங்க இப்படி படித்திறன் இங்க ஆரம்பத்துல ஆறுமுடு 0, அப்ப ஆரம்பத்துல படித்திறன் 0. அப்ப எல்லாம் இங்க இருந்து ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட கிடை. அதுக்கு பிறகு பாருங்க இது அப்படியே கூடிக்கிட்டே வரும். சரி, இது வரைக்கும் கருவும் இது அப்படியே கூடிக்கிட்டே வரும். VT கிராஃப் வேக நேர வரைபட படித்திறன் ஆறுமுடு கூடுறதால படித்திறன் பாருங்க கூடிக்கிட்டே வரும். திரும்ப இது என்ன செய்யுது, சடுதியா குறையுது. அந்த கணத்துல தான் சடுதியா குறையுது. அப்ப இந்த கணத்துல தம்பி படித்திறன் தான் குறையணும். படித்திறன் தான் வேகம் சடுதியா குறையில என்ற ஆறுமுடு தான் சடுதியா குறையுது. ஆகவே வேக நேர வரைபட படித்திறன் சடுதியா குறையும். அதாவது இங்க பாருங்க இப்படியோ கூடிக்கிட்டு போன படித்திறன் இப்ப இப்படியோ போகாம சடுதியா குறையணும். இது இப்படியோ போகாம அப்ப படித்திறன் குறையணும்னா எக்ஸ் அச்சு சாயணும், எக்ஸ் அச்சுற பக்கமா சாயணும். ஆக பாருங்க படித்திறன் சடுதியா குறையணும். சரி, குறைஞ்சி இப்ப சொல்லுங்க இது என்ன ஆறுமுடு, மாறா ஆறுமுடு, சீரான ஆறுமுடு. இந்த பெருமதில் அப்படியோ மாறாது. அப்ப ஆறுமுடுகள் சீராயிருக்கு. ஆறுமுடு சடுதியா குறைஞ்சி சீராயிருக்கு. ஆகவே இங்க எப்படி சொல்லலாம், படித்திறன் சடுதியா குறைஞ்சி படித்திறன் சீராரிக்கணும். ஆறுமுடுகள் சீரானதுண்டா VT கிராஃப்ல படித்திறன் சீரானது. அப்ப இதுக்கு பிறகு இதே படித்திறன் எடுக்கக்கூடாது. ஏனண்டா இது வரைக்கும் ஆறுமுடு கூடி வந்து அந்த ஆறுமுடு மாறாது இருக்கிறது, சடுதியா குறைஞ்சுதான் மாறாது இருக்குது. அப்ப இதே படித்திறன் போகாம அந்த படித்திறனை இதே சாய்வுபட்டு குறைச்சி அப்படியே மாறாது இருக்குது. பாருங்க குறைச்சி மாறாது இருக்குது. அந்த ஆன்சருக்கு வரும். பாருங்க இந்த படித்திறன் அப்படியே குறைஞ்சிருக்குது, அப்படியே மாறாது இருக்கு. சரி, இப்படி முதலாவது இருக்கு, கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கு. சரி, 23க்கு ஓடிவா. திரும்பவும் வட்ட இயக்க கேள்வி போட்டிருக்கிறார் தம்பி உங்களுக்கு. உருவில் காட்டியவாறு ஒப்பமான கப்பில இலேசான நீலா இலையால சுற்றப்பட்டு 8 நியூட்டன் என்ற மாறா விசையை கொடுத்து இழுக்கிறாராம் இந்த கப்பில. இதன் போது கப்பிட கோண ஆறுமுடுகள் 3.2 வருது. கப்பிட ஆரை 20 இருந்தா அதுல சடத்துவத்திற்கும் என்ன, இது சுழற்சி இயக்கத்துல ஆக அடிப்படையான வினா. அது படிச்சுக்கிட்டு சாதாரண விஷயம், படிச்சாக்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இவருக்கு நீங்க பிரயோகிக்க போறது தம்பி டோ சமன் I alpha, F சமன் MA மாதிரி. டோ எவ்வளோன்னு பாருங்க. இந்த விசைய அதுல தாக்கு கோட்டுக்கான செங்குத்து தூரத்தால இருக்கு. விசை 8, செங்குத்து தூரம் 6 தூரம் வரைக்கும் அதுக்கு. 6 தூரம் 2 தர 10⁻1 மீட்டர். ஐதான் நம்மட வினா சடத்துவத்திற்கும் இன்டு அல்பா. அல்பா சொன்னாரு 3.2 சுழல் தான் தம்பி. சரியா, இதன்படி அப்ப இதை நம்ம தசமெட்டுன்னு போடுவோம். இந்த இது இங்கே வரும். அப்ப 3.2 தசமெட்டால பிரிச்சிங்கன்னா 4, ஏன்னா இது 4. அப்ப 2 4ஆல பிரிச்சிங்கன்னா 1/2 தசமஞ்சல் வரும். அப்ப ஐட பெறுமதி தசமஞ்சு கிலோகிராம் மீட்டர் வருது சாதாரண வினா. அப்ப 23க்கு 1 24ஐயும் சொல்லுவோம். 24ம் வட்ட இயக்க கேள்விதான், சுழற்சி இயக்கத்தில் உள்ளது. ஒரு உறுதியான பொருள் ஒன்றும் குறித்த அச்சு பற்றி சுழன்று கொண்டிருக்கும் போது சுழற்சியை நிறுத்தணும் என்றா நீங்க பிரயோகிக்கணும் வேண்டும். விளங்க இது பிள்ளைகள் விசை என்றா என்ன, அதே மாதிரி விசைக்கு ஒப்பான ஒரு ஆள் தான் சுழற்சியில கதைப்போம். யாரு சரி, விசை என்றா என்னன்னு கேட்டா நம்ம எப்படி எளிமையா சொல்றது. விசை என்றா என்ன பாருங்க, சுருக்கமா சொன்னா ஒரு ஆள்ற வேகத்தை மாற்றுவது அல்லது மாற்றி திணிப்பது. வேகம்ண்டா பெயர்ச்சி வேகம், சுழற்சி வேற பெயர்ச்சி. ஒரு ஆள்ற வேகத்தை மாற்றுவது அல்லது மாற்ற எத்தனிப்பது, அந்த எத்தனிக்கிற தாக்கம் அல்லது தலையீடு அதான் விசை. அப்ப கவனிங்க, அப்ப விசை ஒன்று தொழில் விசைன்னா நம்ம விளைவுல கதைப்போம். விளைவு விசை அல்லது தேரிய விசை அப்படி ஒன்று வசனம். அப்போ ஒரு ஆள்ல விசை தாக்குதா, அவரோட வேகம் மாறுது. விளங்குதா, விசை தாக்க இல்லையா, விளைவுல இல்லையா, விசைனா விளைவு, திரும்பவும் சொல்றேன். அப்ப விசை இல்லையா, அவரோட வேகம் மாறாது. ஓய்வண்டா ஓய்வு, சீரான வேகம்ண்டா சீரான வேகம், அதான் அர்த்தம். அப்போ ஒரு ஆள்ற வேகத்தை மாற்றுவது அல்லது மாற்ற எத்தனிப்பது விசை. அப்போ ஒரு பொருளோட வேகத்தை நீங்க மாற்றணுமா, நீங்க விசை பிரயோகிச்சு ஆகும். அதான் சுருக்கம். நியூட்டன் தான் இதை சொன்னார். அதே போல 2.6ல சுழற்சி இயக்கம் இருக்குது. பெயர்ச்சியில வேகம் மாதிரி சுழற்சியில தம்பி உள்ளது கோண வேகம். பாருங்க, ஏங்குள்ள வெலோசிட்டின்னு சொல்ற ஒமேகா. இதே போலதான் பெயர்ச்சிக்கு ஒப்பான ஒரு கணியம் சுழற்சி இயக்கத்துல முறுக்கம். விலங்கு சுழன்று கொண்டிருக்கிற ஒரு பொருள்ற
கோண வேகத்தை நீங்க மாத்தணும்டா கட்டாயம் அவர்களை நீங்க முறுக்க பிரயோகிக்கணும். விசை பிரயோகிக்கும் போது எப்பவும் அதுல கோண வேகம் மாறாது. அந்த விசை காரணமாக அந்த உடல்ல முறுக்கம் வர இல்லையா, அந்த உடல் சுழல்ற சுழற்சி அச்சு பற்றி முறுக்கம் வர இல்லையா உங்களோட விசையால, அதுல கோண வேகம் மாறாது. எனவேதான் கோண வேகத்தை மாற்றுவது சுழல்ற பொருளுக்கும் அல்லது மாற்ற எத்தனிப்பது முறுக்கமா இருக்கும். பெயர்ச்சியில விசை, சுழற்சியில முறுக்கமா இருக்கும். எனவேதான் நீங்க முறுக்கத்தை பிரயோகிக்கணும். இது ஒரு சாதாரண தியரி. எனவேதான் அதில் அச்சு பற்றி நீங்க அதை நிறுத்தணுமெண்டா கோண வேகத்தை குறைக்கிறீங்க. பிள்ளைகள் முறுக்கம் தான் பிரயோகிக்கணும். கோண வேகத்தை கூட்டுறதா இருந்தாலும் சரி, குறைக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்ல முறுக்கம் இருக்கணும். சுழற்சிக்கு சார்பா முறுக்கம் இருக்குமெண்டா கோண வேகம் கூடும், எதிரடைக்குமெண்டா குறையும். அவ்வளவுதான். ஆகவே முறுக்கம் இருக்கணும். அப்படி இருக்கிறது 4வது. 25 சொல்லி முடிச்சு விடுவோம் பாருங்க. நம்மட ஞாயிற்று தொகுதியில பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று காக்கப்படுது? ஃபர்ஸ்ட்டுக்கு சக்தி. சக்தி காக்கப்படுதான்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்டா கவனிங்க. நம்மட முழு யூனிவர்சல் பிரபஞ்சத்துக்குண்டா காக்கப்படுதுன்னு சொல்லலாம். சோழ ஃபேமிலிக்கு வராது. இங்க பாருங்க, இதான் நம்மட சோழ. இது கொஞ்சம் அழிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இது நம்மட சன். பாருங்க, நம்மட உடும் நம்மட இறுதி கோள் வரைக்கும் சொல்லுவோம் ஞாயிற்று தொகுதி என்று. எப்படியும் இங்க பாருங்க, இந்த ஞாயிற்று தொகுதிக்குள்ள இப்ப சூரியன்ல இருந்து பிள்ளைகள் நம்மட ஞாயிற்று தொகுதியில சக்தி முதல்ல நம்ம சூரியனை சொல்லுவோம். அங்க நமக்கு தெரியும் நியூக்ளியர் ஃபியூசன், அதாவது கரு உருகல் நடக்கும். விளங்குதா? கரு உருகல் செயல்முறையில் கரு உருகல் சொல்றது கரு ஒன்றிப்ப பாரம் குறைஞ்ச கருக்கள் ஒன்னா சேர்ந்து, உதாரணத்துக்கு ஹைட்ரஜனும் பாருங்க ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய கருவை உண்டாக்குறது கருதான். இதன் போது பெருமளவு சக்தி வெளியிடப்படும். அந்த சக்தி தான் பாருங்க இதுல இருந்து மின்காந்த கதிர்ப்பை வெளியில போகும். அந்த பொதுவாக மின்காந்த கதிர்ப்பு 3 வகை அறிக்கும். இதுக்குள்ள அடங்குறது மீறன் கூடினது அல்லது சின்ன அலைநீளத்தில் இருக்கிறது அல்ட்ரா வயலட், அடுத்தது விசிபிள் லைட், அடுத்தது IR. இது 3 தான் சூரியன்ல இருந்து வர மின்காந்த கதிர்ப்புகள். இல்லைங்களா? இது 3. அப்ப அந்த பாரம் குறைஞ்ச கருக்கள் ஒன்னா சேர்ந்து சூரியன்ல பாருங்க ஒரு புதிய கரு வரக்குள்ள பெருமளவு சக்தி இந்த 3 மின்காந்த கதிர்ப்பாவும் அங்கிருந்து வெளியேறும். அப்ப இந்த சக்தி தான் நம்மட உருவான சூரியன்ல இருந்து வெளியில வர மின்காந்த கதிர்ப்பு. இது பிள்ளைகள் நம்மட ஞாயிற்று தொகுதிக்குள்ள நிக்குமா இந்த சக்தி? மின்காந்த அலை என்ற தம்பி சக்தி நம்ம இதெல்லாம் படிப்போம் பின்னுக்கு. அதாவது போட்டோன்ஸ். பாருங்க, இந்த போட்டோன் ஒவ்வொரு போட்டோனுக்கும் எனர்ஜி இருக்குது, HF என்ற சக்தி இருக்குது. ஆகவே மின்காந்த அலை வருதுன்னா சக்தி தான் வருது. அப்ப கவனிங்க, இந்த மின்காந்த அலை அல்லது இந்த சக்தி நம்மட சோலார் சிஸ்டத்துக்குள்ள நிக்குமா? இல்லை. நம்மட ஞாயிற்று ஏன்னா மின்காந்த அலை வெற்றிடத்தினோடு பயணிச்சு போறாங்க. கவனிங்க, நம்மட ஞாயிற்று தொகுதியை தாண்டி கடந்து அங்கால இருக்கிற பிள்ளைகள் டார்க் ஸ்பேஸுக்குள்ளேயும் போகும். அதாவது அங்கால இருக்கிற பெரும் என்ன சொல்லுங்க வெளிக்குள்ளேயும் அது போகும், அங்கிருந்து போகும். எனவேதான் இந்த சக்தி நம்மளோட ஞாயிற்று தொகுதிக்குள்ள நிற்காது மின்காந்த அலை. அதை கடந்த பிள்ளைகள் வெளியிலையும் போகும், நல்ல விளங்கணும், வெளியிலையும் போகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம இரவு நேரத்துல ஸ்டார்ஸை பார்க்குறோம், நட்சத்திரங்கள். சொல்லுங்க, இப்ப நட்சத்திரத்தை பார்க்குறோம்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு பாருங்க, ஒரு ஸ்டார்ல இருந்து இப்படி பிறப்பிக்கப்பட்ட இந்த அறியுது, அதுல இருந்து வந்த மின்காந்த அலையில இந்த அறிகிற விசிபிள் லைட் வந்து அந்த உடல நடந்த கருவுருகள்ல வந்த அந்த சக்தி தான் கற்புல ஒளியா உங்களோட கண்ணுக்கு வந்துருக்கு. அப்ப அந்த உடு இருக்கிறது வேற சிஸ்டம், நம்ம இருக்கிறது நம்மளது. அப்ப நம்ம இரவு நேரத்துல நம்மளோட சூரியனை விட்டு வேற ஸ்டார்ஸ்ல இருந்து வர ஒளியை, அதாவது சக்தியை நம்மளோட ரெட்டினாவில் விளைச்சிடும், அதாவது நம்மளோட விழித்திரைக்கு வந்து சேருது. அதாவது மிச்ச காலம் பயணிச்சு வந்திருக்கும். நம்ம பார்க்குற உடு வந்து இறந்த காலத்துக்குரியது, அந்த பிசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி நம்ம பின்னுக்கு படிப்போம். சரி, கவனிக்க முடியல. அப்ப இதான் வந்து சேர்றது. பாருங்க, வேற ஒரு சிஸ்டத்துல இருந்து நம்மளோட ஒளி நம்மளோட கண்ணுக்குள்ள வருது. அதே மாதிரி தான் நம்மளோட சூரியன்ற ஒளியும் ஞாயிற்று தொகுதி கடந்து வேறு இடத்துக்கெல்லாம் பயணிச்சோம். ஆகவே நம்மளோட ஞாயிற்று தொகுதிக்குள்ள என்ன சொல்லுங்க, இவர் சூரியன்ல இருந்து பிறப்பிக்கப்படுற இந்த சக்தி அல்லது மின்காந்த அலை நிற்காது, தாண்டி போகும். எனவே இதுக்குள்ள சக்தி கன்சர்வ் ஆகாது, காக்கப்படாது, வெளியே போகும். எனவே சக்தி காக்கப்படும் சொல்றது பிள்ளை. அடுத்தது நேர்கோட்டு உந்து. இப்படி கதைப்போம். இங்க பாருங்க, சூரியனை சுத்தி ஒரு ஒரு பிளானட், ஒரு கோள் இயங்குது. இந்த கோள் அன்னளவான வட்டப்பாதையில் இயங்குறத கருதுவோம். இங்க பாருங்க, இவருக்கு ஒரு கணத்துல இந்த அரைக்குது, அடுத்த கணம் பாருங்க இவருக்கு இந்த அரை. அதாவது கணத்துக்கு கணம் இவர இயக்க திசை மாறும்.
அப்ப இயக்க திசை மாறுதுன்றா என்ன அர்த்தம்? அவருக்கு வேகம் மாறுது. வேகம் மாறினா உந்தம் மாறும். அப்ப எப்படி நேர்கோட்டு உந்த காக்கப்படும் சொல்லுது, மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லா கோள்களும் அன்னளவான வட்டப்பாதைகள்ல இயங்குறதால, வட்டப்பாதைன்னா நீ வேகம் மாறித்தான் ஆகும். மாறா வேகத்துல ஒரு பொருள் வட்டப்பாதையில இயங்க இயலாது. ஆகவே அவரோட உந்தம் கணத்துக்கு கணம் மாறிக்கிட்டே இருக்கு. எனவே 2 வராது, 3 தான் இதுக்கு ஆன்சர் அதிகம், கோண உந்தம். அதை எப்படி சொல்லலாம்டா கவனிங்க. இந்த அடிக்குது ஒரு கோள்ண்டா, இந்த கோள்ல தாக்குற ஒரே ஒரு விசை இவர் ஏற்படுத்துற, இந்த நம்ம சூரியன் ஏற்படுத்துற கவர்ச்சி விசை. இந்த கவர்ச்சி விசை காரணமாக கவனிங்க, இவர் சுழல்ற அச்சு பற்றி இந்த கவர்ச்சி விசையால ஒரு முறுக்கம் ஒன்று வராது. ஏண்டா இந்த கவர்ச்சி விசை பாருங்க, இவர் பிரயோகிக்கிற இந்த அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் அல்லது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதுல ஆக்டிங்ல தாக்கக்கோடு சரியா அவர சுழற்சி மையத்தினோடு தான் செல்லும் அல்லது சுழற்சி அச்சினோடு தான் செல்லும். அப்ப இந்த அச்சு பற்றி இந்த விசைக்கு செங்குத்து தூரம் இல்லை. எனவே இந்த அச்சு பற்றி இந்த விசையால ஒரு முறுக்கம் வராது. ஆகவே முறுக்கம் வரையில்லை என்ற கவனிங்க. இப்படி எல்லா கோள்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா எல்லா கோள்களும் இதுல கவர்ச்சி காரணமாக தான் இதை சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்கும். ஆகவே சகல கோள்களுக்கும் நீங்க சொல்லலாம் இதுல கவர்ச்சி காரணமாக ஒரு புறமுறுக்கம் ஒன்று உண்டாகாது. எனவே புறமுறுக்கம் இல்லை என்றால் நான் நீங்க சொன்னது போலதான் திரும்பவும் சொல்றேன், 2.6 புரியுது. அதுல கோண உந்தம் மாறாது. ஒரு சாதாரண பயிற்சியில நம்ம சொல்லலாம், புற விசை இல்லை என்றா ஒரு திசையில அந்த திசையில அந்த பொருள் நேர்கோட்டு உந்தம் காக்கப்படும் அல்லது அந்த தொகுதியில நேர்கோட்டு உந்தம் காக்கப்படும். அதே போலதான் இங்க ஒவ்வொரு கோள்களுக்கும் எடுத்தோம்டா அங்க விசை மாதிரி சுழற்சியில முறுக்கும், அங்க நேர்கோட்டு உந்தம் மாதிரி இங்க கோண உந்தம். அங்க புற விசை இல்லையா நேர்கோட்டு உந்தம் காக்கப்படும், இங்க புற முறுக்கம் இல்லையா கோண உந்தம் காக்கப்படும். ஆகவே இந்த விசையால புறமுறுக்கம் வராது என்ற இவங்கெல்லாம் சுழல்றது சூரியன்ற இந்த மையம் பற்றி. ஆனால் உண்மையான பிசிக்ஸ் சரியா சூரியன்ற மையம் பற்றி சுழல்றே இல்லை. சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு புள்ளி, இவங்க 2 பேரையும் விலையுள் இருவை மையம் பற்றி தான் இதெல்லாம் சுழல்றது. அந்த புள்ளி பற்றி எடுத்தாலும் இது அதுக்குள்ளால தான் போகும், தான் இவரை கவர்ச்சி. அப்ப அந்த புள்ளி பற்றி நம்ம எடுத்தாலும் அந்த அச்சினோடு இந்த விசைக்கு புறமுறுக்கம் வராது, கோண உந்தம் காக்கப்படும். 3வது சரியான ஆன்சர் தம்பி. இவ்வளவுதான் நம்ம இந்த பேப்பர். 3வது பேப்பர்ல தொடர்பு நம்ம அடுத்த கிளாஸ்.